எஸ்னா சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்ல யாரை பத்தி பேசுறோமோ எதை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே. வினா verb, வினைச்சொல். என்ன செயல் செய்யறாங்களோ அது verb. அடுத்தது சி காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் the word that completes a sentence. ஒரு வாக்கியத்துக்கு எது முழுமையான பொருளை தரக்கூடிய வார்த்தை எதுவோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட். சரி, இங்க வந்து ஓ. அடுத்தது பாருங்க ஆப்ஜெக்ட். ஒரே ஆப்ஜெக்ட் யார் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் சொன்னல, இந்த செயலை யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் சென்டென்ஸ்ல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும். ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது அது டைரக்ட் ஆப்ஜெக்டா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டான்னு நம்ம பிரிக்கணும். ஓகே. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா நீங்க செயலை யார் வாங்கிக்கிறாங்களோ வாட் என்னன்ற கேள்விக்கு விடை கிடைச்சா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு விடை கிடைச்சா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? Is it clear children? ஏன்னா adjunct. Adjunctனா usually an adverb modifies a verb. நம்ம பாருங்க John smiled. John சிரித்தான். யார பத்தி பேசுறோம்? John. அப்ப இதான் சப்ஜெக்ட். அவன் என்ன செயல் செஞ்சான்? smiled சிரித்தான். அப்ப இது verb. இது என்ன பேட்டர்ன் அப்படினா s plus v. இது s, இது v. இங்க பாருங்க the sun shines. சூரியன் என்ன பண்ணுது? ஜொலிக்கிறது, மின்னுது. நல்லா என்ன சொல்லலாம்? ஷைனிங், கிளிட்டரிங், ஷைன்ஸ் நல்லா ஒளிர்கிறது அப்படி சொல்றோம் இல்லையா? சோ இது சப்ஜெக்ட், இது verb. இங்க பாருங்க the criminal escaped. குற்றவாளி தப்பித்து விட்டான். குற்றவாளினா செயல் செஞ்சான், தப்பி போயிட்டான். சப்ஜெக்ட் verb. இது எல்லாமே அப்போ s plus v பேட்டர்ன். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க s plus v plus c காம்ப்ளிமெண்ட். இங்க பாருங்க I am a student. நான் ஒரு மாணவன். நான் ஒரு மாணவன். இப்போ நான் ஒரு இது வரைக்கும் இப்போ நம்ம s ஸ்டூடண்ட் அப்படின்றத நம்ம மறைச்சிட்டோம்னு வெச்சீங்க. நான் ஒரு அப்படினா வாக்கியம் முழுமையான பொருளை தந்துச்சா? தரல. சென்டென்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட். வாக்கியம் முற்று பெறவில்லை. அப்போ இந்த வார்த்தை a studentன்றத போட்டாதான் இந்த வாக்கியம் full meaning கொடுக்கும். So complement gives full sense, complete meaning to the sentence. So இந்த வார்த்தை நம்ம போடலனா இந்த வார்த்தை I am a நான் ஒரு அப்படி நிக்கும், முழுமையான பொருளை தராது. இந்த காம்ப்ளிமெண்ட போட்டாதான் இது வாக்கியம் முற்று பெறும். So this is I am a studentல I subject, am verb, a studentன்றது காம்ப்ளிமெண்ட். புரியுதுங்களா? புரியுதா? My sister is clever. என்னுடைய சிஸ்டர் தங்கச்சியோ அக்காவோ is verb. என்னுடைய தங்கை ஒரு அப்படின்னு சொல்றோம், புத்திசாலி, clever. இந்த clever போட்டாதான் இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும், இல்லனா கம்ப்ளீட் ஆகாது. சோ இதுதான் காம்ப்ளிமெண்ட். that which the word that completes the sentence. சரியா? my sister இதுல சப்ஜெக்ட் verb காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி they are software engineers. அவர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சொல்றோம். they subject are verb, software engineers complement. சோ இந்த மாதிரி நீங்க வாக்கியங்கள் அமைக்கலாம். அடுத்து பாருங்க subject plus verb plus object. ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸ் தான் எழுதிருக்கேன். ராமு watered the plants. ராமு தண்ணி ஊத்துனான். எதுக்கு ஊத்துனா? செடிகளுக்கு. plants என்ன? செடிகள். சோ ராமு சப்ஜெக்ட், வாட்டர் தண்ணீர் ஊத்தினா. அந்த தண்ணீர் ஊற்றுன செயலை யார் வாங்கிக்கிறா? plants செடிகள். அப்ப இதுதான் ஆப்ஜெக்ட். சொல் வாதம் சொல்லு. சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். ஷீலா wrote a poem. ஷீலா எழுதினா. என்ன எழுதினா? poem. அப்ப இது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். he cleaned the table. அவன் டேபிளை சுத்தம் செய்தான். he அவன் cleaned சுத்தம் செய்தான் verb. எதை சுத்தம் செஞ்சான்? டேபிள். சோ சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட். இந்த பேட்டர்ன் புரியுதா? இதுல ஒரு டவுட் இல்லையே? நெக்ஸ்ட் பேட்டர்ன் போலாமா? இங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் verb டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். the doctor prescribed medicines to him. இந்த வாக்கியத்துல நம்ம யாரை பத்தி பேசுறோம்? டாக்டர் பத்தி பேசுறோம். அவர் தான் அப்ப சப்ஜெக்ட். சோ prescribeன்றது எழுதி கொடுத்தாரு. பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்தாரு. verb தான். கரெக்ட்டா? verb. என்ன எழுதி கொடுத்தாரு? மெடிசன்ஸ். என்னன்ற கேள்விக்கு விடை கிடைச்சா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சொன்னேனா?
யாருக்கு எழுதி கொடுத்தாரு? டு ஹிம், அவனுக்கு. யாருக்குன்ற கேள்விக்கு விடை கிடைச்சா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? So the doctor prescribed medicines to him. இந்த பேட்டர்ன் வந்து டாக்டர் வந்து சப்ஜெக்ட், verb, direct object, indirect object. அதே மாதிரி தான் வரணும் இல்ல, மாத்தி மாத்தி கூட வரலாம். அதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள். The teacher gave her a gift. That யார பத்தி பேசுறோம்? டீச்சர் பத்தி பேசுறோம். So teacher தான் யாரு? என்னது? Subject of the sentence. Subject. கொடுத்தார்கள். Verb. என்ன கொடுத்தாங்க? என்ன என்ன கொடுத்தாங்க? gift கொடுத்தாங்க. சோ என்னன்ற கேள்விக்கு விடை கிடைச்சா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க? அவளுக்கு. ஹர்னா அவளுக்கு. சோ யாருக்குன்ற கேள்வி விடை கிடைச்சா அது ஐஓ. நம்ம இதே மாதிரி டிஓ ஐஓ தான் வரணும் கிடையாது. ஐஓ டிஓ கூட மாத்தி மாத்தி கூட வரலாம். சோ சப்ஜெக்ட், verb, ஐஓ, டிஓ. The teacher gave her a gift. டீச்சர் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? என்னன்ற கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது டிஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்குன்ற क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். I bought a laptop yesterday. நான் நேற்று ஒரு லேப்டாப் வாங்கினேன், மடிக்கணினி வாங்கினேன் அப்படின்னு சொல்றேன். நான் தான் சப்ஜெக்ட், என்ன பத்தி பேசுறேன். பாட் வாங்கினேன், verb. சரியா? என்ன வாங்கினேன்? லேப்டாப், அது ஆப்ஜெக்ட். எப்போ வாங்கினேன்? எப்பொழுது? எஸ்டர்டேனா நேற்று, எஸ்டர்டே. அப்போ இது அர்ஜென்ட். என்ன சொல்லணும்? அர்ஜென்ட். எப்பொழுது? இந்த மாதிரி டைம்லாம் அட்வர்ப் ஆஃப் மேனர், பிளேஸ், டைம் பார்த்தோம் இல்லையா? அர்ஜென்ட்ன்றது யூசுவலி an adverb modifies a verb. verb-க்கு கூடுதலா பொருள் சேர்ப்பது adverb. படிச்சோமா? அப்போ இங்க வந்து இப்போ இந்த எஸ்டர்டேவை நம்ம எடுத்துட்டா கூட இந்த வாக்கியம் முழுமையான பொருளை தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, I bought a laptop. I bought a laptop. நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? முழுமையான பொருள் தருதா? இந்த எஸ்டர்டேவை நம்ம தூக்கிட்டா கூட இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஃபுல் மீனிங் நமக்கு கிடைக்கும். சரியா? சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், சப்ளிமெண்டரி. எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்றோம். எப்போ வாங்கினோம் அப்படின்றது. அது ஒரு அட்வர்ப், அர்ஜென்ட். அதுதான் என்ன சொல்றோம்? அர்ஜென்ட். இங்க பாருங்க அடுத்தது, she went angrily. அவள் சென்றாள். எப்படி சென்றாள்? கோபமாக. அட்வர்ப் ஆஃப் மேனர், அர்ஜென்ட். அவள் சென்றாள், போயிட்டா. அது ஒரு செயல். எப்படி போனா? கோபமா போனா, அர்ஜென்ட். அடுத்தது பாருங்க, suddenly the baby cried. திடீர்னு அந்த குழந்தை அழுதது. குழந்தை அழுததுன்னு சொன்னாலே வாக்கியம் முழுமையாயிடும். suddenly போடலனா கூட நமக்கு அந்த சென்டென்ஸோட கருத்து பாதிப்படையாது. சரியா? மீனிங் வந்து ஃபுல்லா தான் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். திடீர்னு அந்த குழந்தை அழுதது. அப்போ இது அர்ஜென்ட், இது சப்ஜெக்ட், இது verb. சரி, அடுத்தது பார்க்கலாம். He painted the house green. அவரே பெயிண்ட் பண்ணாரு. எதை? ஹவுஸ். பெயிண்டட் வந்து verb, ஹவுஸ் பெயிண்ட் பண்ணாரு. இது ஆப்ஜெக்ட். என்ன கலர் அடிச்சாரு? கிரீன் கலர். ஆப்ஜெக்ட்டோட காம்ப்ளிமெண்ட் கிரீன் கலர். சோ இது வந்து SVOC பேட்டர்ன். சரியா? அவர் பெயிண்ட் அடிச்சாரு. என்ன கலர்? பெயிண்டட் தி ஹவுஸ் கிரீன். கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சாரு. அதே மாதிரி they made him the captain. அவர்கள் அவனை கேப்டனாக நியமித்தார்கள். அவனை கேப்டனா ஆக்கிட்டாங்க. சோ இதுவும் யாரை பத்தி பேசுறோம்? அவங்கள பத்தி பேசுறோம். சப்ஜெக்ட், மேட், செய்தார்கள். verb, யார? அவனை. என்னவா செஞ்சாங்க? கேப்டனா ஆக்கிட்டாங்க. சோ இது வந்து சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்ட்டோட காம்ப்ளிமெண்ட். இது வந்து முழுமையான பொருளை தராது. இது எடுத்தா இது காம்ப்ளிமெண்ட் போட்டாதான் யாரை கேப்டன் ஆக்குனாங்க, அவனை என்னவா ஆக்குனாங்க, கேப்டன் ஆக்குனாங்க. இது போட்டாதான் வந்து முழுமையான பொருளை தரும். அதனால இது SVOC பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், the first one, the wall collapsed. ஒரு சென்டென்ஸ்ல எதை பத்தி பேசுறோமோ அது சப்ஜெக்ட், என்ன ஆக்ஷன் வேர்டோ அது verb. இப்போ இதுல எது சப்ஜெக்ட், எது verb? the wall வந்து சப்ஜெக்ட். என்ன ஆச்சு? collapsed. விழுந்துச்சு, சேதாரமாயி போச்சு, destroyed. அப்போ இது verb. சோ இந்த சென்டென்ஸ் வந்து என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படினீங்கன்னா SV பேட்டர்ன்ல இருக்கு. சப்ஜெக்ட் பிளஸ் verb அந்த பேட்டர்ன்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், during the war many people lost their homes. during the war, போர் டைம்ல many people lost their homes. many people யார் பத்தி பேசுறோம்? நிறைய மக்கள் பத்தி பேசுறோம் இல்லையா? so many people
அவங்க தான் யாரு சப்ஜெக்ட் அவங்கள பத்தி பேசுறோம் சோ many people தான் என்னது சப்ஜெக்ட் என்ன ஆச்சு தொலைத்து விட்டார்கள் வீடுகளை இழந்து விட்டார்கள் சோ இது லாஸ்ட்ங்கிறது verb என்னத்தை தொலைச்சாங்க என்னன்ற क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சுனா அது ஆப்ஜெக்ட் இல்லையா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தா தான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்டா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டான்னு எழுதுவோம் so in the sentence la only one object is there so if we write o that will do so இங்க object சரியா எப்பொழுது தொலைத்தார்கள் during the war எப்பொழுது when where why how அந்த மாதிரி क्वेश्चंस्க்கு ஆன்சர் கிடைச்சா அது வந்து adjunct அது வந்து adjunct so இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து ASVO இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னது ASVO இந்த பேட்டர்ன்ல தான் இது இந்த செகண்ட் சென்டென்ஸ் இருக்கு third one I promised the children a trip to the zoo I யார பத்தி பேசுறேன் I என்ன பத்தி பேசுறேன் இல்லையா சோ இந்த I தான் சப்ஜெக்ட் ரைட் நான் என்ன பண்ண ப்ராமிஸ் பண்ணேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் சோ திஸ் இஸ் verb என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் a trip to the zoo உங்களை வந்து ஒரு ட்ரிப் ஜூக்கு ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போறேன் அப்படினு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன் சோ a trip to the zoo தான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் the children யாருக்குன்ற क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சரியா சோ இந்த சென்டென்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் SVIO DO இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் SVIO DO உங்களுக்கு இந்த மாதிரி TNPSC எக்ஸாம்ல கூட இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி சென்டென்சஸ் கொடுத்து அது என்ன பேட்டர்ன் நீங்களே வந்து யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை இல்ல பேட்டர்ன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் எழுதுங்க அப்படினு கேட்கலாம் ரைட் சோ யூ ஷுட் பிராக்டீஸ் நவ itself next one in 1988 Frank moved to London in 19 Frank இந்த சென்டென்ஸ்ல யாரை பத்தி பேசுறோம் Frank பத்தி பேசுறோம் இல்லையா சோ Frank தான் வந்து சப்ஜெக்ட் அவர் மூவ் லண்டனுக்கு போயிட்டார் சோ போயிட்டாரு verb எங்க போனார் லண்டன் சோ இது இந்த டு லண்டன் அப்படிங்கிறது adjunct சரியா வேர்ன்ற क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கா எங்க போனார் டு லண்டன் சோ இது adjunct எப்பொழுது போனார் whenன்ற क्वेश्चनக்கு இதுக்கு கிடைச்சிருக்கு சோ இதுவும் ஒரு adjunct சோ இந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா ASVA புரியுதா சோ எங்க எப்பொழுது அப்படிங்கற क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சா அதெல்லாம் adjunct when where why how அப்படிங்கற क्वेश्चंसக்கு நம்ம ஆன்சர் கிடைச்சதுனா அது adjunct ரைட் நெக்ஸ்ட் ஒன் பூஜா hired a bicycle இந்த சென்டென்ஸ்ல நம்ம யாரை பத்தி பேசுறோம் பூஜா யாரை பத்தி பேசுறோம் எதை பத்தி பேசுறோம் அவங்க தான் சப்ஜெக்ட் hired ஒரு சைக்கிள் எடுத்துட்டாங்க ஹையர் பண்ணாங்க verb என்னத்த ஹையர் பண்ணாங்க bicycle சோ இது ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தா நம்ம வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டா எழுதணும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா வெறும் ஓ போட்டா போறோம் ரைட் சரி இது வந்து நம்ம வந்து சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் few சென்டென்சஸ் பாப்போம் இதுல வந்து எப்படின்னா பேட்டர்ன் கொடுத்தாச்சு SV பேட்டர்ன் SVO பேட்டர்ன் SVC SVOC SVIO DO இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க you have to write your own sentences சென்டென்ஸ் இப்போ நான் முதல்ல எழுதிட்டேன் எழுதுனா லேட் ஆகும் இல்லையா ஒரு இடத்துக்கு எழுதணும்னா so already I have written the sentences we will just go through it SV பேட்டர்ன்ல ஒரு சென்டென்ஸ் எழுது அப்படின்றாங்க சப்ஜெக்ட் plus verb the baby cries baby தான் சப்ஜெக்ட் என்ன பண்ணுது cries the lion roars the sun shines they read he plays என்ன வேலை செய்யறானோ ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு verb அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் சப்ஜெக்ட் plus verb SV pattern next SVO subject verb object subject verb object யார் பத்தி பேசுறோம் my aunt gave Diwali gift my aunt the subject gave வந்து verb என்ன கொடுத்தாங்க Diwali gift அது object next one SVC I am a teacher I am a teacher you are a student they are friends அந்த மாதிரி சொல்றோம்னு வெச்சுங்க I am a student இப்போ நான் இங்க டீச்சர் அப்படிங்கற வார்த்தையை நான் மாத்திட்டேனா I am a நான் ஒரு அந்த வாக்கியம் வந்து முழுமை பெறாது I am a teacher அந்த வேர்ட் போட்டாதான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் இல்லையா சோ எந்த வேர்ட் வந்து அந்த வாக்கியத்தை கம்ப்ளீட் பண்ண வைக்குதோ அதுதான் காம்ப்ளிமெண்ட் அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன க்ளூன்னு கேட்டிங்கன்னா அந்த பி ஃபார்ம்ஸ் verb இருக்கும் am is are was were
இந்த பி ஃபார்ம்ஸ் verb பார்த்துட்டு அது பக்கத்துல வந்தாலே நீங்க அது காம்ப்ளிமெண்ட்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்? am, is, are, was, were இது பக்கத்துல ஏதாவது verb வந்தாலே அது நீங்க காம்ப்ளிமெண்ட்னு தெரிஞ்சுக்கலாம். I am a teacher, you are a student, they are players அந்த மாதிரி சொல்றானா வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி வருது SVC subject verb complement. Subject verb complement. Next SVOC. Next one is SVOC pattern. He made him leader. அவன் அவரை லீடர் ஆக்கிட்டான். He painted the house blue. அந்த வீடு வந்து அவங்க ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சென்டென்சஸ். இப்போ he வந்து subject, made verb, object. He made யார? Object. என்னவா மாத்தினாங்க? லீடரா மாத்தி ஆக்கிருக்காங்க. So SVOC. சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா he made him இது வரைக்குமே சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுல, அப்ப நீங்க ஏன் he made him வந்து ஏன் சீன் போட மாட்டீங்க அப்படிங்கிறோம். நம்ம வந்து இந்த சென்டென்ஸை தான் எடுத்துக்கணும். ரைட்? இந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துட்டு பார்க்கும்போது இந்த லீடர் போட்டாதான் அது கம்ப்ளீட் ஆகும். he made him what? இவரை என்ன ஆக்கினாரு? அது முழுமை அடையல, லீடர் ஆக்கினாரு. இந்த ஹிம்மோட காம்ப்ளிமெண்ட் தான் இந்த லீடர். இந்த ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் தான் லீடர். சோ இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இது ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட், இது போட்டாதான் இது முழுமையாகும். சோ SVOC. சரியா? இது என்ன கன்ஃபியூஷன் வரும்னா இந்த SVOCல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரும். he made him அதுவே முடிஞ்சிருச்சுல, அவன் தான் உருவாக்கினான்னு. அப்ப இதுவே காம்ப்ளிமெண்ட் தானே. இங்க வேற என்ன போட்டுக்கீங்க? இத வந்து இது அர்ஜென்ட்டா போடக்கூடாதா? இது வந்து சப்ஜெக்ட், இது verb, இது காம்ப்ளிமெண்ட், he made him, இத வந்து ஏவா போடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. கிடையாது. அவன் உருவாக்கினான். அவரை என்னவா ஆக்கினான்? லீடர் ஆக்கினான். சோ இது ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் SVOC. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. he painted the house blue. he subject, painted verb, the house வந்து ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் தான் blue. சோ இதுவும் SVOC பேட்டர்ன் தான். ரைட்? ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் அது. அதனால SVOC இதோட நிறுத்திக்கலாமா அப்படி கேட்க கூடாது. இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது இந்த லீடர் போட்டாதான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட். நீ தனியா எழுதுறனா அது ஓகே. பட் இந்த சென்டென்ஸ்ல பார்க்கும்போது சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் அதோட காம்ப்ளிமெண்ட் லீடர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் SVIODO indirect object, direct object. The professor gave her notes. The professor subject, gave her என்ன கொடுத்தாங்க? நோட்ஸ் கொடுத்தாங்க. நோட்ஸ் தான் அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க? யாருக்குன்ற क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சாலே நமக்கு அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் IO. சோ IO DO. நெக்ஸ்ட் ஒன் ASV. I went. நான் சென்றேன். எப்ப போனேன்? லாஸ்ட் வீக். சோ இது அட்ஜெக்ட் ASV. Last week is adjunct, is subject, this one is verb, right? Next one SVAA. S subject I, verb தூங்கினேன். நான் தூங்கிட்டேன். எப்ப தூங்கினேன்? early, சீக்கிரமாவே தூங்கிட்டேன். early இது ஒரு adjunct. எப்போ? நேத்து. என்ன மிஸ் நேத்து நான் ஃபோன் பண்ண நீங்க அட்டெண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு எவ்வளவு பெரிய டவுட் தெரியுமா? நான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், உங்களுக்கு கால் பண்ண நீங்க அட்டெண்ட் பண்ண. இல்லப்பா நேத்து நான் சீக்கிரமாவே தூங்கிட்டேன் சொல்றோமா? I slept early yesterday. So subject verb adjunct SVAA pattern.